ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைக்ரோமேக்ஸ் கிட்டேருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா 2 மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 அப்புறம் இன் 1Bன்னு. இந்த 2 மொபைலோட டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்டு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர ரெட்மி அண்ட் ரியல்மி மொபைல்ஸ்க்கு இந்த மொபைல்ஸ் காம்படிஷனாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 இந்த டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மொபைல் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட் கம்பெனியோடது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இன் நோட் 1ல் மீடியாடெக்கோட ஹீலியோ G85 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலில் 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் LCD ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதை பவர் பண்ண மீடியாடெக்கோட ஹீலியோ G85 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12 நானோமீட்டரில் டிசைன் செய்யப்பட்ட ப்ராசஸர். இந்த மொபைல் வந்து 4GB ரேம் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு 10ல் ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் ரன் ஆகிட்டுருக்கு. அதாவது மேலே கஸ்டம் ஸ்கின்ஸ் வந்து எதுவுமே இல்லை, MIUI ஃபன் டச் OS இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் கொடுக்கும். இதனால் இந்த மொபைலில் ப்ளோட்வேர் அண்ட் ஆட்ஸ் வந்து கிடையாது. அப்டேட்ஸும் 2 வருஷத்துக்கு கேரண்டியாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பேக்கில் கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் டிசைனில். இது பார்க்குறதுக்கு ஹானரோட 8X அண்ட் 9X மாதிரி இருக்குது. இந்த மொபைலில் 5000 mAhக்கான பெரிய பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1ஓட டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். இதில் 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 450 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்குது. அப்புறம் இதில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது. இந்த மொபைலில் இருக்க MediaTek Helio G85 ப்ராசஸர் ஒரு Octa Core ப்ராசஸர். இது வந்து மாலி G52ல் ரன் ஆகுது. இதில் 4GB ரேம் அண்ட் 64 or 128GBக்கான ஸ்டோரேஜ் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெண்டபிள் மெமரி அப் டு 256GB. இதில் டூயல் சிம் ஸ்லாட் அண்ட் மைக்ரோ SD ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஆண்ட்ராய்டு 10 அவுட் ஆஃப் த பாக்ஸில் வருது. இந்த மொபைலில் பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மொபைலில் 48 MPக்கான ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 5 MPக்கான வைட் ஆங்கிள் அண்ட் 2 MPக்கான மேக்ரோ லென்ஸ் அண்ட் 2 MPக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 16 MPக்கான செல்ஃபி கேமரா வித் வைட் ஆங்கிளோட கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அண்ட் கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. அண்ட் FM ரேடியோவோட சப்போர்ட் இருக்குது. டூயல் 4G சப்போர்ட்டும் இருக்குது. மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 வந்து க்ரீன் அண்டு ஒயிட் கலர்ஸ் வேரியண்ட்டில் வருது. இந்த மொபைலோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் பேஸ் வேரியண்ட் வந்து 10,999க்கு சேல் பண்ணுறாங்க. அண்ட் 4GB ரேம் 128GB வேரியண்ட் வந்து 12,499க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரியல்மியோட Nashro 20 அண்ட் ரெட்மி நோட் 9 இந்த மொபைல்ஸ்க்கு மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 வந்து காம்படிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மொபைலோட சேல் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நவம்பர் 24 வந்து ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மைக்ரோமேக்ஸோட இன் 1B. மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைல் வந்து லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இந்த மொபைலில் 6.52 இன்ச்சுக்கான HD ப்ளஸ் மினி ட்ராப் LCD ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதை பவர் பண்ணுறதுக்கு மீடியாடெக்கோட ஹீலியோ G35 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலும் ஆண்ட்ராய்டு 10 அவுட் ஆஃப் த பாக்ஸில் வருது. இதுலேயும் ஆட்ஸ் அண்டு ப்ளோட்வேர்ஸ் இருக்காது. ஏன்னா இந்த மொபைல்லையும் பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பிளாஸ்டிக் பேனல் அண்ட் மெட்டாலிக் மேட் ஃபினிஷ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளேன்னு பார்த்தா 6.52 இன்ச்சுக்கான HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க.
இந்த மொபைலில் MediaTek Helio G35ங்கிற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு Octa Core ப்ராசஸர். இந்த மொபைலில் 2 RAM வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 2GB RAM 32GB ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜில் அண்ட் எக்ஸ்பெண்டபிள் மெமரி அப் டு 512GB. கேமரான்னு பார்க்கும்போது 13MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, 2MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் 8MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல்லையும் 5000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் 10W சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. USB Type-C போர்ட்டும் இருக்குது. அப்புறம் இந்த மொபைலில் ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. FM ரேடியோ சப்போர்ட்டும் இருக்குது. வெயிட்னு பார்க்கும்போது 188 கிராம் இருக்குது. அண்ட் டுவெல் 4G சப்போர்ட் இருக்குது. Type-C போர்ட்டும் இருக்குது. Micromax In Noteல 3 கலர் வேரியன்ட் இருக்குது, பர்பிள், ப்ளூ அண்ட் க்ரீன். இந்த மொபைலோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் இருக்க பேஸ் வேரியண்ட் வந்து 6999க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அண்ட் ஹையர் வேரியண்ட்டு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வெர்ஷன் வந்து 7999க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட சேல் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் November 26 வந்து ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா அப்போ பை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்தியன் பிராண்டுக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நல்ல ஃபியூச்சர்ஸோட மொபைல் வந்து லான்ச் பண்ணால் நீங்கள் வாங்குவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.